வணக்கம், நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் திருச்சி. இன்னைக்கு நம்ம கீலாய்டு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கீலாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே அடிபட்டு ஒரு காயம் பட்டா ஒரு புண்ணு வந்தா அந்த புண்ணு வந்து ஆறி அந்த தழும்பு வந்து வரும். அதை வந்து ஸ்கார்ன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இந்த கீலாய்டு டெண்டன்சி இருக்கவங்களுக்கு, ஜெனட்டிக்கா மரபணு மாற்றம் இருக்கிறவங்களுக்கு கொலாஜன், அந்த புண்ணை ரிப்பேர் பண்றதுக்காக கொலாஜன் அப்படின்ற ஒரு புரதம் சுரந்து தான் நமக்கு வந்து ஸ்கார் உண்டாகி அந்த புண்ணு ஆறும். அந்த கொலாஜன் எக்ஸஸா சுரக்க ஆரம்பிக்கும். எக்ஸஸா சுரக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஒரிஜினல் ஊண்டு தன் புண்ணு இருந்ததை விட இந்த தழும்பு ரொம்ப பெருசா இருக்கும். பெருசாகி அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா வளர ஆரம்பிக்கும். இதனால நிறைய பேருக்கு ஒரு பெயின் இருக்கும், இச்சிங் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், சம்டைம்ஸ் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகளும் அந்த டிஸ்ஃபிகரிங், அதனால அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நிறைய பேருக்கு எங்க இருக்கும்னா, காதுல, அவங்களோட செஸ்ட்ல, ஷோல்டர்ல, பேக்ல இந்த மாதிரி அந்த கீலாய்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீலாய்டு இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி ஏதாவது டாட்டூஸ் போடுறாங்க, காது பங்க்சர் பண்ணி இயர்லோ, அதாவது ஒரு காது இல்லாம 2-3 காது குத்துறாங்க, அந்த தழும்பு ஆறும்போது சில நேரங்கள்ல அது கீலாய்டா மாறிடலாம். ஸோ இயர்லோ பங்க்சர்னால இந்த மாதிரி டாட்டூஸ் போட்டிருக்கும் போது சில நேரங்கள்ல அந்த டாட்டூஸோட தழும்பு கூட கீலாய்டா வரலாம். ஒரு ஆக்னி வந்துச்சுன்னா அது கீலாய்டா மாறலாம். ஒரு கொசு கடிச்சா கூட சிலருக்கு எனி ஊண்டு ஏற்பட்டுச்சுன்னா அது கீலாய்டா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கீலாய்டு மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு, மரபணு மாற்றத்தினாலையும் இன்ஹெரிட்டட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட குழந்தைகளுக்கும், டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்கள கொஞ்சம் அதிகமாகவும் இந்த கீலாய்டு வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கீலாய்டு வந்துச்சுன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கீலாய்டு வந்து ரொம்ப திக்கா இர்ரெகுலர் ஷேப்ல, அந்த ஸ்கார் வந்து இர்ரெகுலர் ஷேப்ல திக்கா இருக்கும். டிபிக்கலா பார்த்தோம்னா நம்மளோட காதுக்கு பின்னாடி, ஷோல்டர்ல, கண்ண பகுதிகளில், செஸ்டோட மிடில் இந்த மாதிரி வரும். இந்த கீலாய்டில் பார்த்தோம்னா முடியெல்லாம் இது இருக்கா, ரொம்ப ஷைனிங்காக ஹேர் எல்லாம் இல்லாமல் ஒரு லம்ப் மாதிரி, ஒரு புடைப்பு மாதிரி அப்படியே முட்டிட்டு இந்த படத்தில் காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ரைஸ்டு ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இது வேரியஸ் சைஸ் வேரி ஆகும். அந்த சைஸ் எந்த அளவுக்கு நம்மளோட இன்ஜுரி காயம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு அதோட சைஸும் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பண்ண பிறகு அந்த ஆப்ரேஷன் பண்ண தழும்பு கோடு, முன்னாடி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணிட்டு வருவாங்க, இல்லை அப்டோமன்ல ஏதாவது சர்ஜரி பண்ணி வைப்பாங்க, அந்த தழும்பு அந்த இப்படி நேராக கோடு போட்டிருந்தாங்கன்னா அது ஃபுல்லாகவே கீழே இடம் மாறிடும். அந்த இடத்துக்கு மேலே அது பெருசாக வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரிஜினல் ஊண்டு எவ்வளோ பெருசு இருக்கோ அதை விட பெருசாக இந்த தழும்பு வளர்ந்துருக்கும். கீலாய்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டே வந்து அது பெரிய சைஸாக மாறலாம். நிறைய பேருக்கு வந்து சாஃப்டாகவும், சிலருக்கு வந்து ரொம்ப ஹார்டாகவும் கூட இருக்கலாம். அப்படி பார்த்தா கிளாலைக் ஸ்ட்ரக்சர், அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் கீலாய்டு. அப்புறம் ரொம்ப ரெட்டிஷ் கலர்லையோ இல்லை ப்ரௌன் கலர்லையோ இருக்கலாம். அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்டர் பொறுத்து, ஃபேர் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்களுக்கு ரெட்டிஷாகவும், டார்க் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்களுக்கு ப்ரௌனாகவும் இருக்கலாம். ஸோ அது கூட இட்சிங் இருக்கிறது, பெயின் இருக்கிறது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது, அது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் வர்றது. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த கீலாய்டுனால வரும் தொந்தரவுகள்லாம் வரும். ஸோ இந்த கீலாய்டை நிறைய பார்த்தோம்னா சர்ஜரி, லேசர் சர்ஜரி மாதிரி சர்ஜரிஸ் பண்ணிப்பாங்க, சிலிக்கான் அப்ளை பண்ணிக்குவாங்க, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து தற்காலிகமாக கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. ஆனால் திரும்ப வரும்போது அது அதை விட பெருசாக வர்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கீலாய்டை ஹோமியோபதி மருந்துகளில் அற்புதமாக குணப்படுத்த முடியும். கீலாய்டுனால நிறைய பேர் நம்மளோட கிளினிக்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல குணம் கிடைச்சிருக்கு. நான் இந்த வீடியோட எண்டில் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறவங்க கூட அதையும் பாருங்கள். ஸோ இந்த கீலாய்டை அதுக்கான ஜெனட்டிக் மரபணு மாற்றத்துக்கான மருந்துகள் கொடுக்கும்போது ஹோமியோபதியில் அந்த எக்ஸஸ் கொலாஜன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி வந்துட்டு, அதை பார்த்தோம்னா அந்த மேற்கொண்டு அந்த க்ரோத் இல்லாமலும் இருக்கிற க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்கன் ஆகி அந்த ஸ்கின் வந்து அப்படியே ஃப்ளாட்டன் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஹோமியோபதியில் அற்புதமான மருந்துகள் இருக்கு. அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷனை மாற்றி அதனால வந்து அந்த எக்ஸஸ் கொலாஜன் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா நிறைய பேருக்கு இந்த கிளா மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மெடிசன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கிளினிக்கில் மருந்து கொடுக்கும்போது அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கு டாக்டர், ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸு கூட அதில் பட்டுச்சுன்னா பயங்கரமாக உயிர் போகிற மாதிரி வலிக்குது, ஒரு இரிட்டேஷனாகவே எப்போதுமே இருக்குது, அரிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னுவாங்க. சிலருக்குலாம் சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும், அது வழியாக தண்ணி வேர்வையெல்லாம் போய் இன்ஃபெக்ஷன் ஆகி சலம் பிடிச்சி போய் அது ரொம்ப குத்தல் வலி கொடுக்கும்.
ஸ்டிச்சிங் பெயின் மாதிரி இருக்குது, ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம சிம்டமேட்டிக்காக ஹோமியோபதியில் மருந்து கொடுக்கும்போது அந்த வலிகள்லாம் அழகாக குறைஞ்சி எந்த விதமான வலியும் இல்லாமல் முதல்ல இன்ஃபெக்ஷன் சரி பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு டைட்னஸ் இருக்கும், அதை சரி பண்ணுவோம். அடுத்து பார்த்தா அந்த டிஸ்கம்ஃபர்ட் பெயின் எல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஃப்ரிம்மாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஃப்ளாட்டன் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட மெடிசன்ஸ்லாம் அந்த மாதிரி கிராஜுவலாக குறைஞ்சி சரியாயிட்டு வரும். இதுக்கு ஒரு இமீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும், சீக்கிரம் கியூர் ஆகுமானா அப்படி கிடையாது. மினிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது படிப்படியாக குறைஞ்சிதான் அது குணமாயிட்டு வரும். ஆனால் ஹோமியோபதியில் இதை குணப்படுத்துறதுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது. சைலீஷியான்ற மருந்து இருக்குது, கல்கேரியா கார்பன்ற மருந்து இருக்குது, டயாசமினம்ன்ற மருந்து இருக்குது, அப்படின்னு நிறைய கல்கேரியா ஃப்ளோர் அப்படின்ற மருந்து கொடுப்போம். ஸோ கீலாய்டுக்கு நிறைய எண்ணற்ற மருந்துகள் இருக்குது. ஸோ அக்கார்டிங் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படுத்துது அதை பொறுத்தும், அவங்களுக்கு பெயின் இருக்கா, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, அவங்க என்ன மாதிரியான ஜெனட்டிக் டெண்டன்சியில் இருக்காங்க, அது கூட என்னென்ன அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரான கேஸ் டேக்கிங் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கீலாய்டை நம்ம நிரந்தரமாக குணப்படுத்த முடியும், படிப்படியாக குணப்படுத்த முடியும். ஸோ கீலாய்டு இருக்குன்னா பயந்துக்க வேண்டாம். நல்ல ஹோமியோபதி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுடைய கீலாய்டும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ மறக்காமல் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நான் கீழே நம்மள்ட்ட குணமாகிட்டு இருக்க பேஷண்ட்டோட பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. நான் இந்த கீழேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸாக சஃபர் ஆகிட்டு இருக்கேன். என்னோடய வயசு 28 ஆகுது. அலோபதி மெடிசன்ஸ், இன்ஜெக்ஷன், என்னென்னமோ மெடிசன்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டேன். பட் கடைசியாக இப்போ ஹோமியோபதிக்கு வந்திருக்கேன். ஒரு 1 மந்த்லேயே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்து டாக்டர் சாந்தி மேம் ஷீ இஸ் a வண்டர்ஃபுல் டாக்டர். எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தோம் ஒன்றும் குணமாகல. பட் இப்போது 1 மந்த்து இந்த ஹோமியோபதி எடுத்தோன்னே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் ரிசல்ட்ஸும் தெரியுது.